ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி உங்கள் விண்டோஸ் 11 OSல பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் மிஷினில் ஃபஸ்ட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பைத்தான் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுனா, விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனுவில் கமெண்ட் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ உங்கள் மிஷினில் ஆல்ரெடி பைத்தான் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பைத்தான் கொடுத்து என்டர் பண்ணோடனே பைத்தானோட டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நேராக இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு வந்து நேவிகேட் பண்ணும். ஸோ பைத்தான் சொல்லிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ நம்ம மிஷினில் இன்றைக்கி பைத்தான் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு நேவிகேட் பண்ணுது. ஸோ நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் வந்து நான் இன்றைக்கி வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பைத்தானோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சைட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைத்தானோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே தான் போகும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட்டுக்குள்ளே டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எந்த ஓஎஸ்க்கான பைத்தான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸா மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மிஷின் வந்து விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸ்குள்ளே போனீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை டேரெக்டாக இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லை, இன்கேஸ் வந்து உங்களுக்கு மற்ற வெர்ஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுது, பழைய வெர்ஷன் வேணும்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதர் வெர்ஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தான் டவுன்லோட் ஆகிடுச்சு இன்ஸ்டாலர். ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும். யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் வென் இன்ஸ்டாலிங் பைத்தான் ஃபைல்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து ஆட் python.exe to path அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். நம்ம இது ரெண்டையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எதுக்குன்னா, உங்களோட பைத்தான் ஃபைல்ஸ்க்கு வந்து அட்மின் ப்ரிவிலேஜ் வேணுமா, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்க்கு வந்து அட்மின் ப்ரிவிலேஜ் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும். செகண்ட் ஒன் வந்து பைத்தான் EXE பாத்தில் ஆட் பண்ணணுமா, என்வரான்மெண்டல் பாத்தில் ஆட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு வேணும். இது எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இது ஆட் பண்ணால் தான் உங்களோட பைத்தான் ஃபைல்ஸை உங்களால் எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ணாலும் எரர் இல்லாமல் வரும். ஸோ அதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டால் பைத்தான் ஃபார் ஆல் யூசர்ஸ் இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு பைத்தான் ஃபைல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ப்ரொவைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு லொக்கேஷன் மாற்றிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பைத்தான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா 3.13.2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ பைத்தானுக்குள்ளே நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கமெண்ட் கொடுத்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம மிஷினில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி
நம்மளும் பைத்தான் ஒரு சாம்பிள் கமெண்ட் கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கொடுத்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு எந்த எரரும் இல்லை இன்ஸ்டாலேஷனில். ஸோ பைத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.